வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். நேற்று அண்ணாமலை அவர்கள் கோயம்புத்தூரில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிட்டார்ல, அப்போ நிருபர்கள் அரசியல் கேள்வி கேட்டிருக்காங்க. செய்தியாளர் சந்திப்பை கொடுக்க சொல்லி ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க. அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காரு? பேச வேண்டிய நேரத்தில் பேசுவேன், செய்தியாளர்களை சந்திப்பேன் அப்படின்னு அண்ணாமலை பேசியிருக்காப்புல. ஜூன் மாதம் முழுவதும் வீத லீடர்ஸ் இயக்கத்தில் உறுப்பினர் சேர்க்கை மட்டும்தான் நடக்கும் போல. ஜூலை தொடங்கிய உடனே ஜூலை ஃபர்ஸ்ட் வீக்கு அப்புறம் அண்ணாமலை அதிரடியான அரசியலில் மறுபடியும் களமிறங்க போகிறாரு அப்படிங்கிற தகவல் கிடச்சிருக்கு. ஜூலை ஃபர்ஸ்ட் வீக்கிலிருந்து பல அரசியல் அதிரடிகள் காத்திருக்கு. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, 17 லட்சத்தோடைய உறுப்பினர் சேர்க்கை ஸ்லோவாயிருச்சே அப்படின்னு சில பேர் பதிவுகள் போடுறாங்க. ஒவ்வொரு வாலண்டியர்ஸும் குறைந்தது 5 வாக்குகள் 10 வாக்குகள் இப்படி அவங்களால முடிஞ்சதை இயக்கத்துக்கு கொண்டு வருவாங்க. அந்த நம்பிக்கை அண்ணாமலைக்கு இருக்கு. இயக்கத்துக்காக தீவிரமாக உழைக்கக்கூடிய ஒரு 10 லட்சம் பேர் போதும். இந்த 10 லட்சம் பேரை வச்சு நம்ம டெஃபினட்டாக ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்க முடியும் அப்படின்னு அண்ணாமலை நம்பினார். அவருடைய நம்பிக்கைக்கு ஏற்ப 10 லட்சத்தெல்லாம் தாண்டிடுச்சு வாலண்டியர்ஸ் எண்ணிக்கை. ஜூலை ஃபர்ஸ்ட் வீக்கிலிருந்து அண்ணாமலை அவருடைய அதிரடியான அரசியலை கொண்டு போக ஆரம்பித்தாருன்னா பொதுமக்களே வாலண்டியராக இந்த இயக்கத்தில் வந்து சேருவாங்க, தன்னை இணைத்துக் கொள்வார்கள் அப்படிங்கிற நம்பிக்கையோட அண்ணாமலை மகிழ்ச்சியாக இருக்காராம். ஜூலை பிறந்தோன்னே பல அதிரடியான அரசியல் சம்பவங்கள் காத்திருக்கு, பொறுத்திருந்து பார்க்கலாம். இது ஒன்று. ரெண்டாவது என்ன பார்க்க போகிறோம்? மாஸ்டர் மகேந்திரன் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் சோசியல் மீடியாவில் அவரை போட்டு அடின்னு அடிச்சுக்கிருக்காங்க. என்ன காரணம்னா, தாவேக்கா ஆட்சிக்கு வந்த உடனேயே மின்வெட்டு பிரச்சனை அதிகமாக இருக்குது. அடிக்கடி கரண்ட் கட் ஆகுது. குறிப்பாக இரவு நேரங்களில் இந்த மின்வெட்டு பிரச்சனை பரவலாக தமிழகம் முழுவதும் இருக்குது அப்படிங்கிற ஒரு இஷ்யூ போய்க்கு இருக்குல்ல. இது சம்மந்தப்பட்ட கேள்விக்கு இந்த மாஸ்டர் மகேந்திரன் ஒரு பதில் கொடுத்துருக்காப்புல. இது பலரையும் கடுப்பில் ஆழ்த்தியிருக்கு, கோபத்தை உண்டாக்கியிருக்கு. டிவிகேவுக்கு சப்போர்ட் பண்ணுறவர் இந்த மாஸ்டர் மகேந்திரன் விஜய்க்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிக்கிருக்காப்புல. என்ன சொல்கிறாருன்னா, ஏன் கேள்வி கேட்குறீங்க? கரண்ட் கட் ஆனுச்சுன்னா ஏன் கேள்வி கேட்குறீங்க? கேள்வி கேட்டால் மட்டும் கரண்ட் வந்துடுமா உங்கள் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாப்புல. சோலார் கரண்டெல்லாம் இழுக்கலையா அவங்க வீட்டில் அப்படின்னும், சோலாரை பயன்படுத்தி மோட்டரை வச்சு ஃபேனை ஓட வைக்க எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரியாதா அப்படிங்கிற மாதிரி நக்கலாக பேசுகிறாரு. ஏன் கேள்வி கேட்குறீங்க? கேள்வி கேட்டால் கரண்ட் வந்துடுமா அப்படின்னு தெனாவட்டாக பேசி வச்சிருக்காப்புல மாஸ்டர் மகேந்திரன். அந்த வீடியோ வைரலாகி இப்போ பொதுமக்கள் எல்லாம் கடுமையாக திட்டிக்கிருக்காங்க. டிவிகேக்காரங்க இது மாதிரியான பேச்சுகளை மோட்டிவேட் பண்ணாதீங்க, அது டிவிகேவுக்கு தான் ஒரு பெரிய டேமேஜை உருவாக்கும் அப்படிங்கிறதான் பொலிட்டிக்கல் கமெண்டேட்டர்ஸுடைய அட்வைஸாக இருக்குது. இது 2. மூணாவது என்ன பார்க்க போகிறோம்? மூணாவது, இன்னைக்கு 14ஆம் தேதி அமெரிக்கா ஈரான் இடையே அமைதி உடன்படிக்கை இன்னைக்கு கையெழுத்தாகுதான். இவ்வளவு நாளாக இந்த 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு ஒட்டுமொத்த உலகத்தையே பாதிப்புக்கு உள்ளாக்கிட்டாங்க. எரிபொருள்களுடைய விலையெல்லாம் எங்கேயோ போயிடுச்சு. இப்போதாவது புத்தி வந்துச்சே, சட்டு விட்டுன்னு அமைதி உடன்படிக்கையில் கையெழுத்து போட்டு எல்லாத்தையும் சுமூகமாக்குங்க. இது நடந்தால் மட்டும்தான் எரிபொருள் விலையெல்லாம் கட்டுக்குள்ளே வரும், எரிபொருள் சப்ளை செயின் நார்மலாக நடக்கும். இப்போதாவது ட்ரம்ப்புக்கு புத்தி வந்துச்சே அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் பொதுமக்கள் சொல்கிறாங்க. இன்னைக்கு கையெழுத்தாகுது அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையேயான அமைதி உடன்படிக்கை. இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய பார்வைகளை கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கனெக்டில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.